குமாரன் பரிசுத்தாவிக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. ஆனா சித்தம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதாவதுன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை, ஆனா சித்தம் இருக்குது. அதே மாதிரி தானா மனிதன் அந்த சாயல்ல படைக்கப்பட்டான், அதாவது மனிதனும் அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டான்றதான் கேள்வி. மனிதனுக்கும் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, ஆனா சித்தம் இருக்குதா, அந்த மாதிரி தான் கேள்வி. என்னுடைய அபிப்பிராயம் என்ற கருத்து என்னன்னு சொன்னா, மனிதன் அதாவது திருத்துவத்துக்கு எப்படி ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை, அதே போல அத நானும் படைக்கப்பட்டிருக்கேன். அதாவது எப்படின்னு சொன்ன, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மள கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிச்சிருக்க. எபேசியர் 1:4 சொல்லுது, தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மளை கண்டுட்டார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இந்த காணக்கூடிய இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு, இந்த பெரிய பிரமாண்டமான ஒரு பெரிய உலகமே படைக்கப்படுவதற்கு முன்பு எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, அது எங்கேயோ இருந்துச்சு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எங்கேயோ இருந்துச்சு. இருந்ததுதான் சடாரண்ட அப்படியே அவர் சொல்ல வந்துச்சு. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, தேவன் படைக்கிறதுக்கு முதல் அவருடைய மனதில், அவருடைய இதயத்தில் அது இருந்திருக்கு. அதே மாதிரி அது இந்த காணக்கூடிய இப்ப படைக்கப்பட்டதை நாங்க பாக்குறோம். இப்ப பாக்குற இந்த அண்டசராசரமான இந்த பெரிய விஷயமே தேவன் மனசுல இருந்து வந்தா, இதுக்கு முதல் உண்டாக்கப்பட்ட நாங்க, இதுக்கு முதலே கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிக்கப்பட்ட நாங்களும் பிதாட மனதில, பிதாட இருதயத்திலே இருக்கிறோம்ன்றத என்னுடைய கருத்து. இருந்திருக்கிறோம், அதுதான் உண்மை. அதனாலதான் நாங்க வெளிப்பட்டோம். அப்ப நமக்கும் ஆரம்பம் இருக்கு, இல்ல முடியும். தேவனுக்கு எப்படி, திருத்துவ தேவனுக்கு எப்படி ஆரம்பம் இல்லை முடியும் இல்லை, அதே போல அவருக்குள்ள நாங்க இருந்ததால நமக்கும் ஆரம்பமும் இல்லை முடியும் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு கட்டம் என்னுடைய அபிப்பிராயம் இன்னொரு இது என்னன்னு சொன்னா, இப்ப சிருஷ்டிப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஒரு உண்டாக்கப்படுது. அப்ப அதுக்கு கட்டாயம் ஆரம்பம் ஒன்று இருக்கு என்றுதான் நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். படைப்பு நாம சிருஷ்டிக்கப்பட்டோம், ஆனா சிருஷ்டிப்பு படைக்கப்பட்டோம். அப்படி படைக்கப்பட்டோம்ன்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் வருவோம் என்று சொன்னா, நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது என்றதுதான் தோணுது. ஆனா படைக்கப்பட முதலே நாங்க பிதாட மனதுல இருதயத்துல இருந்தோம்ன்றது 100% உண்மை. அப்படி பார்க்கல பிதாவுக்கு எப்படி நீங்க சொல்ற இந்த மாதிரி சொன்னா கடவுளுக்கு நிகரா நம்மளை வச்சு பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். அப்படியான வாசனத்துல இப்ப அப்படி கேட்கிறவங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்ன்ற வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு இடத்துல இருந்தா இந்த கேள்வியை கேட்கணும். இப்ப அத மாதிரி ஒரு சில வசனங்களை நாங்க பார்க்கலாம். இப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாட மனதில இருதயத்துல நான் இருந்த நான் அப்படின்னு நான் ஒரு கேள்வி சொல்லிக்கல, அதை எப்படி அவங்க மறுத்து அதுக்கு பதில, ஏண்டா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மளை கண்டுட்டாரு கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா உனக்கு அதுனா ஆதியும் அந்தமும், உனக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அதேபடி உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தீங்க. சரி, எபேசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவர், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துறவனாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அன்பின் ராஜ்யம். அதுதான் குமாரனுடைய ராஜ்யம். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள் நம்மளை உட்படுத்தி இருக்காருன்னா, இப்ப நீங்க ஒரு ராஜ்யத்துல சமுதாயத்துல வெளிப்படுறீங்கன்னா, அந்த ராஜ்யமும் நீங்களும் தேவகுமாரர் தானே. அப்ப அந்த ராஜ்யத்தை என்னன்னு நீங்க நினைப்பீங்க? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். உட்படுத்தினவரும் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க தான் அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அவரோட அவர் உங்களை சரிசமமா வச்சிருக்காரு. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலம் ஒன்று அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறார். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொழுந்து எழுந்த முதற் பேரானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ள யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியரும் துரோகிகளினாலும் மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தை, ரொம்ப முக்கியம், தமக்கு முன் நிறுத்தும்படியாக மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்க எப்பேற்பட்ட அசையாத உறுதியோட இருக்கணும்னா, அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், இப்ப மேல பேசுனது, ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இப்ப முதல்ல கேட்ட அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கு, எல்லாம் அவருக்கென்று அவர் மூலமாய் காண்கிறவைகளும் காணாதவைகளும் கர்த்தத்துவங்களும் எல்லாம் பார்த்து இத வாசிக்கும் போது ஒரு அறிதல் வந்துச்சு ஒரு அளவுக்கு. என்ற கேள்வி என்ன, இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? சரீரத்துல எது நடந்துச்சோ அது உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிலுவையில தொங்குனது என் நம்மை பிரதிபலித்தால் அது இயேசு. மனிதனாய் 100% இருந்தாரு. முற்றான தேவன். முற்றான தேவன்னா பெர்ஃபெக்ட் காட். 100% அவர் யாரு? கடவுள். அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா, தேவனிடத்தில் இருந்து தேவனோடு இருந்து. இவர் தேவனிடத்தில் இருந்தார், தேவனோடு இருந்தார். யோவான்ல இருக்குதானே? இதுல எந்த சந்தேகம் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப போற விஷயத்துலதான் உங்களுக்கு மேட்டரே இருக்கு. இத நான் யார காட்ட போறேன்னு இப்ப பாருங்க. தேவனிடத்தில் இருந்தாரு அப்படின்னு இயேசுவ நீ நம்புற தானே தேவன்னு? தேவனோடு இருந்தாரும் நம்புறதானே? என்ன கேள்வி, இந்த இடத்துல இன்னைக்கு நான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினா உங்க மனசு ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா? இயேசு முற்றான தேவன், முற்றான தேவன் 100%. நம்புறீங்க தானே? இடத்தில் அவர் இருந்தார், தேவனோடு இருந்தார். சரியா? தேவனிடத்தில் இருந்தார், தேவனோடு இருந்தார். அது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது. அந்த இடத்துல நான் உங்களை வச்சேன்னு வைங்களேன், ஜூட வச்சேன்னு வைங்களேன், ஜூடால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்கிறேன். ஜூட் ஒரு முற்றான தேவன். ஜூட் தேவனிடத்தில் இருந்தான், தேவனோடு இருந்தான். அவன் ஒரு தேவன் என்று காட்டுனா, நீங்க காடுன்னு காட்டினா உங்களால நம்ப முடியுமா? மனசு ஏக்குமா? என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் கேக்குறேன். மத்தவங்க நம்மளை பத்தி பேசுறதுலதான் நம்ம சிந்தை மாறி இருக்கு. நான் கேக்குறேன், உன் மனசு அந்த இடத்துல சொல்லும் போது என்னென்னலாம் ஓடுது உங்க மனசுல? நான் கோவக்காரன், நான் அந்த மாதிரி வீடியோ பாக்குறேன், நான் தப்பா எண்ணுறேன், நான் இன்னும் சுத்தமானவன் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன்? உங்களை அங்க வைக்க முடியல. யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட்னு உங்களை மனசு சொல்லுது.
நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய கிரியைகள் தானே, நம்முடைய கிரியைகள் அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு நமக்கு நம்முடைய போறதுக்கு இல்ல, போறதுக்குன்னு யாரு சொல்றா? இல்ல அந்த இடத்துல நம்மள வச்சு பாக்குறதுக்கு, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம வச்சு பாக்குறதுக்கு நம்முடைய சுய முயற்சி, சுய கிரியைகள். வச்சு பாத்தீங்க அவர் 100% பெர்ஃபெக்ட், அந்த மாதிரி 100% பெர்ஃபெக்டா நாங்க பாக்குறோம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், அந்த மாதிரி நாங்க அதை வச்சுட்டு இப்ப இந்த வசனத்தை வாசி 20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். உங்க மனசுக்குள்ள நீங்களே உங்களை சத்துருவா பாக்குறீங்களா இல்லையா? நான் பாக்குறோம். அப்படி இருந்த உங்களை நான் சொல்றேன், நீங்க உங்க நீதியினால அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்றீங்க, உங்க நீதி குறைவுனால முடியாதுன்னு சொல்றீங்க. இதுதான் ஆதி அன்பை இழந்தது சபை. அவன் நம்மேல் பாராட்டின அன்பை பார்க்காமல் நான் ஏதோ ஒண்ணு செஞ்சாங்கன்னா பிடிக்க பாக்குறோம் பாரு. இந்த ஜேர்னிக்கு வந்து கூட இன்னும் உங்களால நான் அந்த இடத்துக்குரியவனா இருக்கேன் என்பது இப்படி பேசுனா ஜெர்க்கடிக்குது உங்களுக்கு. ஆனா பேசிருக்கீங்க, நீங்க தேவர்கள் என்று அறிவீங்களா, சாவாமே குடித்து அந்த வசனம் எல்லாம் காட்டுனா 10 இல்ல 100 வசனம் காட்டுறோம். துரோகிகளானி மனதிலே சத்திருக்கலாம் வாய்ந்த உங்களை நம்மள பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க என்பதை உங்க மனசுக்கு புரிய வைக்கிறார். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எல்லாருக்குள்ளும் அவர் வாசம் பண்றாரா? ஆமா. எல்லாரோடும் இருக்காரா? எல்லாரும் ஜீவனிலிருந்து வாழ்கிறார்களா? இந்த 3 கேள்விக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட்டா ஓகேதான். எல்லாருக்குள்ளும் அவர் வாசமா இருக்கிறார், எல்லோரோடும் அவர் இருக்கிறார். ஆனால் எல்லாரும் ஜீவனில் வாசம் பண்றாங்களா? அங்கதான் நீங்க நோ சொல்றீங்க. அதுதான் அந்த இடத்த நம்மளையும் அவரையும் தூரப்படுத்துற விஷயம். நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், அசைதா அசைதான்னு கேக்குறேன். அசைது. அதத்தான் பவுல் சொல்றாரு, ஸ்திரமாயும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்றால். நீ தேவனுக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே நீங்க தேவனோடு இருந்திருக்கீங்க. அந்த சுவிசேஷம் வானத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானே. இப்ப எதுக்கு நீங்க ஊழியக்காரன் தெரியுமா? கீழே பாருங்க, கீழே பாருங்க, இயேசு முற்றான தேவன். மேல பாத்தீங்க, கீழே இயேசு முற்றான மனிதன். இயேசுவுக்கு சாதாரண சரீரம் இருந்துச்சா? இருந்துச்சு. அதுல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. இப்ப கேக்குறேன், நீங்க முற்றான மனிதனா? சாதாரண சரீரம் இருக்கா உங்களுக்கு? இது மட்டும் கப்புன்னு பிடிக்கிற நீங்க ஏன் மேல பிடிக்க மாட்டேங்கிறீங்க? அத குறிச்சு தெளிவில்லை. காரணம்னா அந்த வெளிச்சத்தை காட்டுறதுக்குரிய இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நம்ம குவாலிட்டி டைம் எடுத்து நல்ல பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் ரீட் பண்ணணும். மேல பாருங்க, சிருஷ்டிக்கப்படாதவர் கடவுள், ஒத்துக்கொள்றீங்களா? 100% உண்மை. சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன், ஒத்துக்கொள்றீங்களா? ஆமா. இப்ப சிருஷ்டிக்கப்படாதவர் பிளஸ் சிருஷ்டிக்கப்பட்டவர் இயேசு, ஒத்துக்கொள்றீங்களா?
சிருஷ்டிக்கப்படாதவர் பிளஸ் சிருஷ்டிக்கப்பட்டவர். இயேசு சிருஷ்டிக்கப்பட்டாரா? அப்படி ஒரு வசனம் இருக்குது. அதே மாதிரி கடவுள் மனிதன். இந்த இடத்துல நீங்க உங்களை பார்க்க முடியுமா? இயேசுவ உங்களை பார்க்கிற இடம்லாம் உங்களை பார்க்கிறதுதான் உங்களை குறித்ததான புத்திர சுவிகாரத்தின் தெளிவு. அதுக்குதான் ஜீசஸ் இவ்வளவு பட்டாரு. புரியும் உங்களுக்கு? பாருங்க, இப்ப ஜீசஸ் இந்த இடத்துல ஆமா சொல்றீங்களா? கடவுள் மனுஷன், 100க்கு கடவுள் மனுஷன். இப்ப நான் கேட்கிறேன், ஜீசஸுக்கு ஆரம்பம் இல்லையா? இருக்கா? கடவுளாய் இருந்த ஜீசஸுக்கு இல்ல. ஆனா மனிதனா வந்தவருக்கு ஆரம்பம் உண்டு உண்ட மாம்ச பிரகாரமா நாங்க மனிதனாகிய இயேசுவுக்கு. ஆமா. இயேசுக்கு முடிவு இருந்துச்சா? இல்லையா? எனக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும்னு யோசிக்காதீங்க. நோ 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 நோ, இயேசுக்கு முடிவு இல்லை. மனிதனாகிய இயேசுக்கு முடிவு இருந்துச்சு. மனிதனாகிய இயேசுக்கு முடிவு இருந்தன்ற இடத்துக்கு வரல. அது என்னன்னா, அவர் கடவுளா சொன்னீங்கன்னா, வெளிப்படுத்தல யோவான் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கணும்? திரும்பவும் வார்த்தை மாமிசமாகி திரும்ப எந்த மாம்சம் என்னவா இருக்கணும்? இங்க வெளிப்பட்டிருக்கணும் பூமியில. வார்த்தை மாமிசமான நமக்குள்ள. ஆமா. இப்ப அவருக்கு முடிவு இருந்துச்சுன்னா, சரீரத்துக்கு இருந்துச்சுன்னா, திரும்ப வார்த்தை மாமிசமாகி மாமிசம் திரும்ப எதா மாறி இருக்கணும்? வார்த்தையா மாறி இருக்கணும். ஆமா. ஆனா வார்த்தை மாமிசமாகி அதே சரீரத்தோடு அவர் ரிசரெக்ட் ஆகி யோவானுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும் போது, ஷீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும் போது, கையில காலில எல்லாம் ஆணி கடாவப்பட்ட காயம் இருக்கு. அதோடதான் இன்னைக்கும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரா இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அவருடைய காட்லினஸ், அவரு தெய்வீக தன்மையிலேயும் நீங்க சொல்றீங்க முடிவு இல்ல. மனித ரூபம் எடுத்து திரும்ப அதை கொண்டு போயிட்டாரு ட்ரினிட்டிக்குள்ள, அங்கேயும் முடிவு இல்லையா? அதாவது மனித தன்மையில ஆரம்பம் இருக்கிற மாதிரி தோணுதுன்னா, ஆனா முடிவு இல்லை. ஆரம்பம் அவருடைய பிறப்பு தொடக்கம் அங்க இருக்கிற மாதிரி மனிதனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறகு. ஆனா அவருக்கு முடிவு பார்க்கல. என்னன்னு சொன்னா, மனிதனாகிய இருந்தவர் உயிர்த்தெழும்பு இன்றைக்கும் அப்படி இருக்கிறார். அதே தழும்புகள் அதே காயமோடு இருக்கிறார். முடிவை பார்க்கல அதங்க. இப்ப தேவன், இப்ப நாம பேசுற பிதா குமார் பரிசுத்தாவிய கொண்டு வரோம். அவங்களுக்கு ஆரம்பம் இருக்கா? இல்ல. முடிவு இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை சன்னா மேனிஃபெஸ்ட் பண்ண விடாம வச்சிருக்க. சின்ன வயது கொண்டு கேட்ட அந்த சர்ப்பம் அவரை கதையை மாத்தி விட்டுச்சு தெரியுமா? இந்த மாதிரி கேள்வி. இதுதான் அந்த மேட்டர். இதுதான் வீழ்ச்சி. ஜஸ்ட் தன்னை ஸ்லேவா நினைச்சது. காடுடைய இமேஜ் என்பதை இல்ல. அதுதான் ஜீசஸ்டே வாரா. இப்ப கேக்குறேன், காடுக்கு சுய சித்தம் உண்டா இல்லையா? அவருக்கு சுய சித்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. மனிதனுக்கு இருக்கு. அண்ணா, அந்த சுய சித்தம் சொல்ல வர இடத்துல எங்களுடைய தெரிவை குறிச்சு சொல்றீங்க. நாங்க சுயமா எடுக்கிறது ஜெகுன்னு சொன்னா, அவர் சிலுவையில நினைச்சிருந்தாருன்னா அப்படியே இன்னும் பல மணித்தியாலும் இருக்கலாம். ஆனா பிதா நான் ஆவிய ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது யாரு சித்தம்? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 100% யார் சித்தம்? ஜீசஸ். கெத்செமனே தோட்டத்துல சித்தம் இருந்துச்சா மனித குமாரனாகிய இயேசுக்கு? அது என்ன சித்தம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இருந்துச்சு. சிலுவைக்கு அவரு சிலுவை தூக்கணுமா? தூக்கணும். அது பிதாட சித்தம். இப்ப இயேசு பிதாட சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சு தான் சித்தத்தை பிதா சித்தம் பக்கம் அர்ப்பணிச்சாரா இல்லையா? அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தம்மை தாமே
அப்படின்னு ஆரம்பிக்குது. அவர் மனித ரூபம் எடுக்கணும்னு பிதா நினைச்சதுக்கு சப்மிட் பண்ணி அவரோட சித்தத்தை அங்க ஆப்ரேட் பண்ணி மனுஷ ரூபம் எடுத்தாரா இல்லையா? ஆமா. இயேசு சொல்றாரு, பிதாவுக்கு எவர்களை சித்தமானவர்களை உயிரோடு எழுப்புகிறாரோ குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்புறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிதா நியாயம் தீர்க்காம அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. பரிசுத்தாவிக்கு சித்தம் இருக்குதா இல்லையா? இருக்கு தானே? பிதா பரிசுத்தாவிக்கு சித்தம் இருக்குன்னா மனிதனுக்கு இப்ப சித்தம் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப அதனால தானே 2 இது வச்சாரு, மரம் சூஸ் பண்ண. ஆமா ஆமா. அதனால தானே உபாகமத்துல 2 பக்கம் காட்டுறாரு, ஜீவன் மரணம்னு காட்டுறாரு. இத செஞ்சா இப்படி, இதுல விளைவு இதுன்னு. இவன் ரட்சிக்கப்படுறான் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க தானே. ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்ப ஜெகு அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பான், ப்ரொஃபஸி நிறைவேறுவதற்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, காடுடைய பங்கு மனிதனுடைய பங்கு என்னன்னு சொல்லும் போது நான் கேட்டேன், இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பங்குன்னு கேட்டேன். விசுவாசி இருக்கு, விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கைக்குள்ள ரட்சிப்பு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நானு, எல்லாம் ஜீவனில் இருக்கிறாங்கன்னா நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் அவர் இருக்கிறாரா? ஆமான்னு சொன்னீங்க. எல்லாரோடும் இருக்கிறாரா? ஆமா சொன்னீங்க. ஏன் ஜீவனோடு இருக்கிறாங்களா, எல்லாருக்குள்ளயும் ஜீவன்ல இருந்து வாழ்றாங்களான்னு சொன்னா ஏன் இல்லைன்னு சொன்னீங்க? ஏன்னா அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணல, விசுவாசிக்கல. பிதாவோட விருப்பம் இளையகுமாரன் சம்பவத்துல மூத்தவனும் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு. ஆனா மூத்தவன் எங்க இருக்கான்? வெளியில. இளையகுமாரன் வீட்டை விட்டு போக்குள்ளையும் பிதாவின் சித்தத்துக்கு அனுப்புனாரா இல்லையா? சேர்த்துக்கிட்டாரு, சேர்த்துக்கொள்ளணும்னு விருப்பப்படும் போது. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான் என்ற எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரட்சிப்பு என்பது நான் சொன்னேன், அவர் சாயலை நான் தரிக்கிறேன், நான் வந்து அவர் சாயல், நான் தேவ புத்திரன் என்ற உணர்வு ஒருத்தனுக்குள்ள வருது தெரியுமா? அதுக்கு அவன் ஆமா சொல்லணுமா? அவன் சித்தத்துல சொன்னா அவன் என்ன படுவானா? வசனம் சொல்லிருக்கு, நோனு சொன்னானா இப்ப அது ஒருத்தன் சித்தம் அங்க இருக்குதா இல்லையா? மனுஷனுடைய பரிசுத்தாவி எல்லாருக்குள்ள அங்க இருக்காரு. ஆனா பரிசுத்தாவியால வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு ஒருத்தன் நோ சொல்றதும் எஸ் சொல்றதும் அவனுடைய சித்தம். ஆமா. இப்ப நீங்க ஆதியாகமத்துல இந்த வசனத்தை வாசிங்களேன், தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமா. தேவ சாயல்ல ஆரம்பம் முடிவு என்பதை பார்த்தீங்க. ரூபத்துல சித்தத்தை நீங்க பார்த்தீங்க. சித்தம் உண்டு, முடிவு இல்லை, ஆரம்பம் இல்லை. அதன்படித்தான் உங்களை உருவாக்கி இருக்காருன்னு உங்களால நம்ப முடியுமான்னு கேட்கு. இல்லாட்டி அவர் பொய் சொல்ற மாதிரி இருக்குல்ல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி. ஏதாச்சும் கொஞ்சத்தை ஒளிச்சு வச்சுட்டு கொடுத்தாரா, இல்ல 100% ஃபுல்லா அவர் வந்து கொடுத்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? நம்மளை சிருஷ்டிக்கிறவி 100% ஃபுல்லா கொடுத்திருக்கார். அப்ப தேவன் இப்படியானவர் என்றால் நம்மையும் இப்படியான நிலைக்கு திரும்பவும் கொண்டு வருகின்றவர். அதுவே நமது ஆரம்ப நிலை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வாங்க. இப்ப அந்த செட்டிங் பண்ணிட்டேன், உங்களை அந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த வசனத்தை பேசும்போது எப்படி சரீரத்தை உண்டாக்கி ஆவிய ஊதுனாரோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இப்ப வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த வசனத்தை வாசிங்க, 11. எபிரேயர் 2:11. பரிசுத்தம் செய்கிறவர் யாரு?
God. ஜீசஸ் ஜீசஸ் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாரு? நாங்கள். நாம் இந்த வசனத்துல ஜீசஸ் வேறு நாங்க வேறுன்னு சொல்லுதா? ரெண்டு பேரும் யாரால உருவாகி இருக்கோமா? ஒருவராலே உண்டாயிருக்கிறோம் அப்படின்னா ஜீசஸும் நாங்களும். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறவர், நம்ம பரிசுத்தமாக்கப்படுறவங்க. ரெண்டு பேருமே ஒருவரால உண்டாயிருக்கிறோம். இது நிமித்தம் உண்டாயிரு அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் வா. இந்த ஸ்கிரீன்லயும் யாரு தெரியுதா இப்ப? ஜீசஸ். இந்த வசனம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். திரும்ப படிச்சிருக்கிறோம், ஆனா இன்னைக்கு படிக்க கண் கலங்குது. சகோதரருக்குள்ள அறிவிப்பாராம் பிதாட நாமத்தை, டேடி, அப்பா, ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருப்போம் தெரியுமா? அதுதான் சபை. இப்ப அதை நினைச்சு பாருங்க, இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தோன்னா அப்பா சமூகம் பார்ட்டி அண்ணாமார் தம்பி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்போம். அங்க துதித்து பாடுவோம் எல்லாரும், ஏ ஏ ஏ ஏ டேடி 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 எல்லாம் அப்படி சேர்ந்து பாடுற ஒரு இடம். அதுதான் சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களை கீழே பாருங்க, மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க, முற்றான சாதாரண மனிதனா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண தரியத்தினாலே மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்படி வாசிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. பாருங்க, நாம ஒரு காலத்துல இயேசுக்கு ஒப்பா இருக்கணும்னு பாத்துட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி நம்முடைய குற்றம் சாட்டிய மனசு பண்ணாத போது அவர் நினைச்சாரு, நான் உங்களுக்கு ஒப்பாக வாரேன்டா அப்படின்னு அவர் ஒப்பானார். முற்றான மனிதன். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டபடினால், இந்த முற்றான மனிதன் நம்ம சரீரத்துக்கு அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யோவான் 5:21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த வசனம் படிக்கும்போது யாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? பிதாவை, குமாரனே. இப்ப யார தெரியுது? எங்களை தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? அந்த வசனம் தெரியுதா? இது பிதாவானவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இப்ப 6 வாசிங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஜோயே இருக்குதா? ஜோயே இருக்குதா? இல்ல நீங்க தான் ஜோயே. 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். யாரு? இரண்டாம் மனுஷன் முந்தின மனுஷன் ஆதாம். முற்றான தேவன் இடத்துல முந்தின மனுஷன் இருக்கானா? வசனத்துல நீங்க பாத்தீங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு எடுக்கிறாரு. தேவன் இப்படி நம்மை
இப்படியான நிலைக்கு திரும்பவும் கொண்டு வருகிற இதுவே ஆரம்ப நிலையா. முந்தின மனுஷன் மண்ணானவன், அடுத்தது இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்ப இங்க பாருங்க, இந்த இதுல சிருஷ்டிக்கப்படாதவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்ல அந்த வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், ம் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஓகே, அதுல தெளிவு இருக்குத்தானே. இப்ப அடுத்தது வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எந்த காலம் வரைக்கும்னு தெரியும் தானே. ஜீசஸ் சிலுவையில வந்து அவர் ரிசரெக்ட் ஆகுற வரைக்கும் ஆக்கினை இருந்துச்சு, அதுதான் அதிகாரம் இருந்துச்சு. மேலும் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இந்த பிசிக்கல் சாவுக்கு ஏதுவான சரீரம். ஆனால் ஜீசஸ் உயிரோடு இருக்கிற போது இன்னைக்கு நாம வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்ம முற்றான தேவன் தேவனிடத்தில் இருந்து தேவனோடு இருந்து, நீ வானத்துக்குரிய ஜீசஸோடு கூட நீ வானத்துக்குரியவனா, நாமளும் அப்படிப்பட்டவங்களாம். இப்ப கேட்கிறேன், உங்களுக்கு ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை, உங்களால நம்ப முடியுதா? இந்த வெளிச்சத்துலதான் ஜீசஸ் பூமியில வாழ்ந்தனால அவருடைய ஆரம்பமும் முடிவும் அவர்கிட்டதான் இருந்துச்சு. ஒருவனும் கண்ட்ரோல் அவருடைய எடுக்க முடியல. எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரிய அப்படிப்பட்டவர். இப்போ இம்மார்டாலிட்டி லைஃப் அது இதெல்லாம் சாதாரணமா இருக்கும் ஜீவன். 48 மேலும் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணானவனுடைய சாயல் அணிந்திருக்கீங்களா? அணிந்திருக்கிறோம். நான் காட்டுனேன், சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்படாது. இப்ப நீங்க மண்ணானவனுடைய அணிந்திருக்கப்படி வானவர் சாயலை அணிந்து கொள்வோம்னு சொன்னோம்னா அது ஒரு நாள் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 48 என்ன சொல்லுது? வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களை அணிந்து கொள்ளுவோம் என்பதை நான் தான் சொல்றேன். சரீரம் சாவாமைய தரிக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மாற்று சிந்தை தான் முக்கியம்னு சொல்றேன். வெளிச்சத்துலதான் அவர் இதை பேசுறாரு. வாசிங்க கீழே. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அழிவுள்ளது அழியாமையை பத்தி மேல கான்டெக்ஸ்ட் புரியுது தானே. அதுல வந்து சொல்றாரு, அதுல இருக்கிறது தான் ரத்தமும் மாம்சமும். அது இம்மோர்டாலிட்டி லைஃப வந்து எப்படின்னா அக்சஸ் பண்றது. அழிவில் உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாளைக்கு எழுதுங்க பாருங்க, எத்தனை ரகசியம் பவுல் சொல்றான். இதோ ஒரு ரகசியம், இதோ ஒரு ரகசியம், இதோ ஒரு ரகசியம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ரகசிய வருகையை பத்தி வசனம் இவ்வளவு நாள் அதைத்தானே போட்டு எல்லாம் வாசிச்சு மண்ணை போட்டு மூடுவோம். இப்ப பாருங்க, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த கடைசி எக்காலம் என்பது அது ஒரு ப்ராஃபட்டிக் ஹெலட். அப்ப எக்காலம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சரீரமாகிய சபை சேர்ந்து இந்த அறிதல்ல அந்த சகோதரர்கள் ஒருமித்துமை துதித்து பாடும் அந்த வெளிச்சத்துல எல்லாரும் சேர்ந்து ப்ராஃபட்டிக்கா பேசுற அந்த வாய்ஸ் இருக்கு தெரியுமா? இந்த செய்தியை நாங்க பேசுற டைம் இருக்கு தெரியுமா? நம்பி பேசுற டைம் இருக்கு தெரியுமா? அதுதான் எக்காலம் என்பது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரியலா ஊதுன எக்காலம் இல்லை. எக்காலம் என்பது ஒரு குட் நியூஸ், நற்செய்தி.
இப்ப இவாஞ்சலியோன்னு அன்னைக்கு பாத்தீங்க, இவாஞ்சலிஸ்ட் அவன் ஒரு எக்காலம் ஊதுகிறவன். இன்னைக்கு நாங்க இவாஞ்சலிஸ்ட் வேற எதையோ போட்டிருக்கோம், வேற எதையோ ஊதிக்கிட்டு இருக்கோம். அதுதான் தாமதமான கேள்வி. இந்த 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 எக்காலத்தை நான் இப்ப ஊதிக்கிட்டு இருக்கும் போது, அப்பொழுது மரித்தோர் அறிவில்லாதவர்களா எழுந்திருப்பார், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவில்லாதவகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், இதுதான் பத்தி பேசுறாரு, இந்த விஷயத்தை குறித்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிருபை கிருபைன்னு ஒண்ணு சொல்றோம் தானே. கிருபை என்றால் இப்ப நாங்க பாக்குற கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப போற லென்ஸ்ல புரியும். அழியா வாழ்வு, நமக்கு அழிவு, நமக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை, சுய சித்தம் உண்டு. இந்தப்பட்ட இடத்துக்கு நம்மள ஆரம்ப நிலைக்கு கொண்டு போவார் தெரியுமா? நான் கேட்கிறேன், கிருபை என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பல இருந்து நீங்க கேள்விப்பட்டீங்க இந்த கிருபை என்ற வார்த்தை? லீகல் ஃப்ரேம்ல இருக்கும் போது தெரியாமலே பாடு அதிகமா பாடுவீங்க, கிருபையே கிருபை. அப்ப தெரியா, அது ஏதோ இப்ப கேட்டா கூட அது தெரியாம தான் பாடணும். பாட்டு நல்லா இருக்கும், மக்கள் அர்ப்பணிப்பாங்க, அழுவாங்க, கொஞ்சம் தாளம் நல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்தோன்னா இந்த கிரேஸ் காஸ்பல்னு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணும். இந்த கிருபை எப்ப இருக்கு அப்படின்னா 2 தீமோத்தேயு 1:9 எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர். நீங்க கொலை செய்யறது இல்ல, உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. உங்களுக்கு சொல்லணுமா கொலை செய்யாதிருப்பாயாக? இல்ல. உங்களுக்கு களவு எடுக்கிறதுனா என்னன்னே தெரியாது, உங்களுக்கு களவு எடுக்காம இருன்னு சொல்லணுமா? தேவையில்லை. இப்ப அந்த வசனத்தை வாசிங்களேன், திரும்ப வாசிச்சது 1:9. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கு அடங்காதவர்களுக்கும். நீதிமானுக்கு நியாயப்பிரமாணம் என்ன இல்லையா? விதிக்கப்படவில்லை. நீதிமானுக்கு என்ன சொன்னேன்? கொலை செய்யறதுன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு, கொலை செய்யாது இருப்பான்னு தெரியுமா? தேவையா? இல்ல. களவே உங்களுக்கு என்னன்னா தெரியா, அதுக்கு களவு செய்யாது இருப்பாயாக தேவையா? விபச்சாரம்னா என்னன்னே தெரியா, உங்களுக்கு விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக வேணுமா? அப்ப இது நீதிமானா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, அப்படி ஒண்ணு இல்லாதவங்களுக்கு தேவையில்லை. ஆனா இது யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் நல்லதா நல்லது இல்லையா? நியாயப்பிரமாணம் நல்லது. இன்னைக்கு எல்லாரும் நியாயப்பிரமாண போதகரேன்னு ஏசிக்கிட்டு இருக்கோம். இங்க நீங்க சரியான ஜேர்னில இருந்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவங்களுக்கு நியாயப்பிரமாணம் நல்லது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நியாயப்பிரமாணம் யாருக்கு? இங்க பாருங்க, கீழே சொல்லிருக்கு, வேசிக்கலருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யாலை இடுகிறவர்களுக்கும். அப்படி சொன்னா புரியாது. இப்ப சதுர்சனை பாக்குறேன், உன்னை பார்த்துட்டு ஆண் புணர்ச்சி செய்யாதே அப்படின்னு நான் உன்னை பார்த்து சொல்றேன், எப்படி இருக்கு உனக்கு? நாம அதை பண்றதே இல்ல, இவன் இப்படி ஒன்றை பண்றானே என்று. அதே மாதிரிதான் அந்த இடத்துல வருது நியாயப்பிரமாணமானது. வாசிங்க. நியாய பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் பேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது.
இப்ப இந்த லென்ஸ் பார்க்கக்குள்ள அந்த வசனம் போகுது ஆரோக்கியம் 2 தீமோத்தேயு 1:9. இந்த வசனத்தை பாருங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இப்ப சொல்லுங்க, கிருபை என்னைக்கு உங்களுக்கு இருக்கு? கிருபை எப்பையில இருந்து உங்களுக்கு இருக்கு? கிருபை நேத்து இன்னைக்கு வந்ததா? கிருபை என்னைக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க. ஆதி முதலாய் என்னென்ன எழுதி இருக்கும்? ரொம்ப முக்கியமான வசனம். ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆதி முதல். சரி, இப்ப குற்ற மனசாட்சியில நம்ம கொஞ்ச காலகட்டம் போனோம் தானே. அந்த டைம்ல ஆல்ரெடி நம்ம கிரைஸ்ட்ல நம்ம மேல ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அந்த கிரேஸ்ல கிருபையில தான் திருப்பி நம்மள என்ன பண்றான்னா அந்த கிரேஸ் இது ஒன்று சுதந்திரம்டா. அந்த இடத்துல மறுபடியும் நம்மள என்ன பண்ணிருக்காரா அங்க போட்டிருக்கு, அழைத்தார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படி நாங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு நாங்க திரும்பவும் நம்ம ஐடென்டிட்டிக்கு போகல. நம்ம ஐடென்டிட்டிக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா இந்த சொல்றாரு, கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள். சொல்லுங்க, அவருடைய தீர்மானம் என்ன சொல்லுங்க? தீர்மானம் புத்திர சுவிகாரம். அந்த தீர்மானம் ஆல்ரெடி உங்க மேல அன்றைக்கு உலக தோட்டத்துக்கு முன்னாடியே நீங்க அவருடைய புத்திரரா இல்லையா? புத்திரன். அந்த தீர்மானத்தின்படி இப்ப திரும்ப அந்த இடத்துல இருந்து வசனத்தை வாசிங்க. இப்ப இதுல நடுவுல நடந்தது உங்களுக்கு தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இப்ப நீங்க அழைக்கப்பட்டதும் வெல்கம் பண்ணப்பட்டதும் இப்ப இளையகுமாரன் வீட்டுக்கு உள்ள வந்தான் தானே, அது அவனுக்கு அழைப்பா இல்லையா? உள்ள வந்தது. ஆனா அவன் வீட்டுக்குள்ள இருந்தானா இல்லையா? முன்னாடி புதுசா அவன் வரல தானே. ஆமா, அவனுக்கு இருந்த ஐடென்டிட்டி அப்பாட மகன். அவன் அதுதான் தீர்மானம், மை சன். ஆனா இவன் அப்படி அவனே பொய்த்து திரும்ப வரக்குள்ள அவனை பொறுத்த வரைக்கும் அந்த அழைப்பு. ஆனா அப்பா இருதயத்துல அவன் தீர்மானம் என் மகன். அந்த கிருபை என்றைக்கும் அன்று முதல் நம்ம மேல இருந்துச்சான். மனதுலதான் நாங்க சத்துருக்களா இருந்திருக்கோம். அவற்ற மனசுல நாங்க பிள்ளைகள். பவுல் இப்ப இந்த வசனங்கள் புரியுது. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்டது கிருபை இல்லடா. அப்படின்னா இந்த காடு நாங்க டேடின்னு சொல்ல முடியாது. ஒரு உள்நோக்கத்தினால அதை நமக்கு இப்ப கலட்டி கொடுத்திருக்க. ஆதி முதல் பின்பல்ல, காலத்துக்கு முன்னே நம் மேல கிருபை பாராட்டு. ஏனால் நான் அவன் மகன். இப்ப தெரியுதா ஜீசஸ் அந்த எபேசியர் 1 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, இப்ப கிறிஸ்துவுக்குள்ளனா நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க புத்திர சுவிகாரம். இளையகுமாரன் அப்பா முன்னாடி நாற்றத்தோட இருந்தாலும் அழுக்கு வஸ்திரத்தோட இருந்தாலும் அவருக்கு இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவருக்கு இளையகுமாரனை வச்சு பாருங்க. 4 தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? அந்த கண்ணோட்டத்துல இந்த வசனத்தை வாசிங்க. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீ கடவுள் முன்னாடி நிற்கும் போது இளையகுமாரன் அப்பா முன்னாடி என்ன 2 வசனம் சொல்லுது? ஒண்ணு குற்றமில்லாதவன், 2வது அன்பில் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவராத்தான் இளையகுமாரன் அவர் பார்த்தாரா? குற்றம் இல்லாதவனாதான் பார்த்தாரா?
ஆனா அவன் மனசாட்சி அவன் எப்படி பார்த்துச்சு? குற்றவாளி. அன்பிலே பரிசுத்தத்துக்கு முன்னாடி எதிர்மறையான வார்த்தை என்னது? பரிசுத்தம் இல்லாத அசுத்தனாகவும் அசுத்தனாகவும். குற்றவாளியாகவும் பார்த்துச்சு. ஆனா Yeah. பிதா அன்று முதற்கொண்டு இதுவரைக்கும் ஷேர்லி, நாங்க எல்லாருமே அவரை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் சன். இதுக்கு நடுவுல ஏற்பட்ட தூரம் ஏத்த இறக்கத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு தியாலஜி கிரியேட் பண்ணிட்டோம். கால்வினிசம். அவர் ஒரு லாயரா இருந்தாரு, ஆகவே அவர் கால்வினிசத்தை இது பண்ணாரு. அவருக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஆகஸ்டின். தீத்து 1:2 கடைசியா வாசிச்சு இன்னைக்கு இதை முடிப்போம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நாம அன்னைக்கு பேசினேன், இதை அறிய உன் அடையாளம் அறியும். இப்ப இத பேச பேச ஓகே அடையாளம் இதுன்னு தெரிஞ்சோன்னா எனக்கு களவெடுக்க முடியல. எடுக்கிறவனுக்கு விபச்சாரம் செய்ய முடியுது. இப்ப என்ன அவன் அடையாளம் தரையிறான். ஆனா நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சொன்னா ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் ஹைப்பர் கிரேஸா? ரியல் கிரேஸ் ஒருத்தனுக்கு காட்டத்தான், நீ சன்னுன்னு காட்டத்தான் தனக்கு இல்லாதது எல்லாத்தையும் அவன் கலட்டி போட்டுட்டு இருக்கான். ஈஸியா அந்த லைஃப்ல வாழ முடியறதுக்கான வழி இத காட்டுனா, இத துருபதேசம்னா அப்ப என்னன்னு சொல்ல? தீத்து 1:2 வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. என்றைக்குமே இருந்தது அல்ல, உண்டாவதாக. நான் என்றைக்குமே எல்லாருக்கும் இந்த கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பெருகி கொண்டேதான் இருக்கும். எல்லாருக்கும், அவருடைய ராஜ்யத்துல சேர்ற எல்லாருக்கும், அவர்கிட்ட நெருங்குற எல்லா மகன்களுக்கும், எல்லா இளைய குமாரனுக்கும், எல்லா மூத்த குமாரனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இரக்கமும் அவைலபிளா இருக்கு. இந்த ஊழியத்துக்கு தான் என்னை உங்களை நியமித்தான்னு பவுல் சொல்றாரு. தூரப்படுத்துவதற்கு அல்ல. பாவி நீ, அது சொல்ல அவனுக்கே தெரியும். நீ சொல்லி என்ன தெரிய? நீ பாவின்னு சொன்னா அவன் சொல்ற நான் படுபாவின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு. அது இல்ல காஸ்பல். இப்ப திரும்பி இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இயேசு முற்றான தேவனா? ஆமா. முற்றான மனிதனா? அவர் தேவனிடத்திலிருந்து தேவனோடு இருந்தவர் தானே? மனுஷனான போன சாதாரண சரீரமானார் தானே? ஆமா. அவர் இந்த பூமியில 100% தேவனா இருந்தாரு தானே? 100% மனிதனா இருந்தாரு தானே? ஓகே. இப்ப இந்த இடத்துல இயேசு இனி நான் வாழ்வதில்லை, கிறிஸ்து என்னில் வாழ்கிறான்னு பவுல் சொன்னாரு தானே? இப்ப இந்த பவுல் கிறிஸ்து, பவுல் என்கிற கிறிஸ்துவா, கிறிஸ்து என்கிற பவுலா? பவுல் என்கிற கிறிஸ்து என்கிற பவுல். அது புரிஞ்ச. பவுல் என்கிற கிறிஸ்துவா? கிறிஸ்து. கிறிஸ்து இப்ப இங்க இருக்காரு தானே? இப்ப இது நீங்க முகங்களை பாருங்க. அப்படியே நீங்க இந்த பூமியில இருக்கீங்களா? தேவனிடத்துல இருந்து தேவனோடு இருந்தவங்களா இல்லையா? ஆதி தீர்மானத்தின்படி கிருபையினால எங்கெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னு காட்டுங்க. இப்ப நீங்க முற்றான 100% மனுஷனா இல்லையா? 100% நீங்க தேவனா பூமியில இருக்கீங்க, மனுஷனா இருக்கீங்க. சிருஷ்டிக்கப்படாதவர் கடவுள், சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன். நீங்க இந்த வசனத்தை வாசி. யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தில் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்ப நீங்க சிருஷ்டிக்கப்பட்டவங்களா அல்லது பிறந்தவர்களா? தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள். ஆனா இங்க அம்மா அப்பாவோட இன்வால்மெண்ட் இருக்கு. ரத்தம், மாமிசம், சித்தம் ரெண்டையும் சேர்ந்து 100% மனுஷனா 100%. இப்ப ஜீசஸ் இந்த இடத்துல மரியாள கருப்பத்துல பிறக்கும் போது நான் அன்னைக்கு கேட்டேன், யோசேப்பும் மரியாளும் மூலமா பிறந்தவங்களா? இல்ல, பிதாவினால உண்டானவர்.
அப்படித்தானே ஜீசஸ் உண்டா இருக்காரு. என்னது, ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்காதவர் தானே யோசேப்புடைய. ஆமா இப்ப அப்படி பிறக்காதவர் இயேசு என்பதை நம்புறீங்களா? ஆமா ஆனா இந்த வசனம் யாரை பத்தி சொல்லி இருக்கு? எங்களை அப்புறம் இதுதான் மறுபடி பிறத்தல். இதைத்தான் நிக்கோதேமோட அவர் பேசுறாரு. இப்ப சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். இப்ப ஆரம்ப நிலை உங்களுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவில்லை, சுயசித்தம் இல்லை. தேவன் பிதாவாகிய அப்பா இப்படியான நம்மளை இந்த மாதிரி நிலைக்கு திரும்பவும் கொண்டு போவதற்கு தான். நான் இன்னைக்கு பேசுனதுல இன்னும் இந்த மாதிரி மேட்டர்ஸ் இந்த இடத்துல இன்னும் நம்ம மனம் புதிதாக மர்மமாகிறது இன்னும் ஏரியாஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியணும், இந்த பூமியில நீங்க 100க்கு 100 மனிதனா இருக்கீங்க, 100க்கு 100 தேவனா இருக்கீங்க. முற்றான மனிதன் இயேசு, பெர்ஃபெக்ட் மேன். அதே போல முற்றான தேவன் இஸ் பெர்ஃபெக்ட் காட். நீங்கள் 100க்கு 100 முற்றான மனிதன், 100க்கு 100 முற்றான தேவன். இந்த பிசிக்கல் பாடியை எப்படி இம்மார்டாலிட்டிக்குள்ள கொண்டு போறது அப்படின்னு நாங்க பார்த்தோம். இந்த பிசிக்கல் பாடியை எப்படி இம்மார்டாலிட்டிக்குள்ள கொண்டு போறது, அது எப்படி நடக்குது என்பதும் வாசிச்சோம். மகிழ்ச்சி.